உலக நாடுகளில் எந்த ஒரு மன்னனுமே யோசிக்க முடியாத, அதாவது செய்யவே முடியாததை முதன்முறையாக ஒரு தமிழ் மன்னன் கடல் கடந்து போய் கிட்டத்தட்ட 12 நாடுகளை தன்வசம் கொண்டு வந்த ஒரு தமிழ் மன்னனை பற்றிய கதை. தந்தை சுந்தர சோழன், தாய் வானவன் மாதேவியார், மைந்தன் 2வது மகன் அருள்மொழிவர்மன், அதாவது ராஜராஜ சோழன், 947 பிறப்பு. தந்தை சுந்தர சோழன் இறந்து 15 வருட உத்தம சோழனின் ஆட்சிக்கு பின்னரே முறையாக ஆட்சி பொறுப்பேற்றவர் ராஜராஜ சோழன். சோழ மரபுகளின் பொற்காலம், அதாவது புதிய அத்தியாயத்தை சோழ மரபுகளில் படைத்தவர் ராஜராஜ சோழன். இவர் இராணுவம், ஆட்சி முறை, கட்டிடக்கலை, சமயம், இலக்கியம் போன்றவற்றில் மிகவும் பிரசித்தி பெற்று திகழ்ந்தார். இவரின் கட்டிடக்கலையில் மிக பிரபலமானது உலக வரலாற்றில் எழுதப்படாத ஒரு சித்திரை வடிவம், தஞ்சை பிரகதீஸ்வரர் பெரிய கோவில். அந்நிய நாட்டின் வெற்றி கொடி நாட்டிய முதல் இந்திய மன்னர், காந்தலூரை வதம் செய்த வரலாற்று நாயகன். இவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இவரின் கட்டிடக்கலையில் இருக்கக்கூடிய நாம் அறியப்படாத சிலவைகளை தற்போது காண்போம். தஞ்சை பெரிய கோவிலில் பெரிய லிங்கத்தை வைத்த ராஜராஜ சோழன் வெளியில் இருக்கின்ற நந்தி சிலையை மட்டும் சின்னதாக வைத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. தற்போது தஞ்சை பெரிய கோவிலில் வெளியில் இருக்கிற பெரிய நந்தி சிலை ராஜராஜ சோழன் வைத்தது கிடையாது. ராஜராஜனோட சிறிய நந்தியை எடுத்துக்கொண்டு நாயக்கரால் உருவாக்கப்பட்ட இவ்வளவு பிரசித்தி பெற்ற நந்தியை தற்போது வைத்து நாம் வணங்கி வருகிறோம். ராஜராஜ சோழன் வைத்த சிறிய நந்தி எங்கே? தற்போது நாம் கோயிலை சுற்றும் திருச்சுற்று மாளிகையில் ஒரு ஓரமாக தற்போது நாம் வணங்கி வருகிறோம். ராஜராஜ சோழன் எந்த ஒரு விஷயத்தையும் அர்த்தமில்லாமல் செய்ய மாட்டார். சிறிய நந்தியை வைத்ததற்கான காரணமும் அவர் தெரிவித்துள்ளார். சிவன் கோயிலில் ஒரு துளை இருக்கும். எல்லா சிவன் கோயிலிலும் ஒரு துளை இருக்கும். அது எதற்காக என்றால், காலை மற்றும் மாலையில் சூரியனுடைய ஒளிகள் லிங்கத்தின் மேல் படும் என்பதற்காகவே. அப்படி சூரியன் லிங்கத்தின் மேல் காட்சியளிக்கக்கூடியதை வாசலின் ஓரமாக இருந்து ராஜராஜ சோழன் கண்டு ரசிப்பாராம். இதற்காகவே அந்த துளைகள் இருந்ததாம். அதன் மேல் சிறிய நந்தியையும் அவர் இட்டு வைத்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கக்கூடிய தமிழ் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு தமிழ்நாட்டில் இதுவரை எந்த ஒரு சிலைகளும் இல்லை, அவருக்கான திருக்கோவில்களும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் தாரசூர் 6 கிலோமீட்டர் அங்கேருந்து உடையால் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இது இருக்குது. ஸோ நாட்டில் எதுக்கோ செலவைக்கிறாங்க. ஆனால் நம் தமிழ் பாரம்பரியம் மற்றும் சோழ மரபுகளின் பொற்காலத்தை நிகழ்த்திய தஞ்சை பெரிய கோவிலின் நாயகன், நம் பாரம்பரியத்தையும் தமிழர்களின் வீரத்தையும் காட்டிய ராஜராஜ சோழனுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லாதது வருத்தத்துக்கு உரியதே.